ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கும்மாயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை பிரசாதமாக செஞ்சு வச்சு பாருங்கள், ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இப்போ இந்த ஹெல்த்தியான கும்மாயம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த கும்மாயம் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் இன்றைக்கி 125 ml அளவுள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உருண்டை உளுத்தம்பருப்பு அல்லது நீங்கள் தோல் உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அல்லது நீங்கள் சிகப்பரிசி கூட பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடிச்ச அரிசி இதோட சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் அரிசி சேர்க்குறோம். இந்த மூணையும் நல்லா வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக பொடியாகணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே வாணலியில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் சேர்த்து அந்த பொடியை அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃபில் இருக்கும்போது இது எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தமாக 1 கப் பொடிக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம், 3 கப் அளவுக்கு தண்ணி. இது சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் நெய்யில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல நெய்யில் கூட செய்யலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துருக்க 2 பொருட்கள் உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. பாசிப்பருப்பு நல்ல உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது, நல்ல ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. உளுத்தம்பருப்பு எலும்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இது நல்லா திரண்டு வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. மொத்தமாக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் பிடிக்குங்க இது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். விடாமல் கலந்துகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வாணலியில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா திரண்டு வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம அந்த பொடி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு பொடி இருக்குங்க. அந்த பொடி அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது 1 மாதம் வரைக்குமே கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. ரொம்ப ஃபைனாக பொடிச்சு சலிச்சு எடுக்கணுன்ற அளவுக்கு ஃபைனாக பொடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம இதை பொடி பண்ணி வச்சாலே போதும். இப்போ நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த நெய் எல்லாம் நல்லா ஃபுல்லாக இழுத்துறட்டும். வாணலியில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நல்லா வாசனையாக ரொம்ப சுவையான ஆடி கும்மாயம் ரெடி ஆயிரும். இந்த பொடியில் நீங்கள் திருப்பி இதே மாதிரி ஸ்வீட் தான் செய்யணும், அல்வா மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு கரைச்சி நீங்கள் பாயாசம் மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுவுமே நல்லா சுவையாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான ஆடி கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இதுவே அவ்வளோ ஆரோக்கியமானது, அவ்வளோ டேஸ்டானது. இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கரண்டியில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்போ அல்லது பாதாம் பருப்போ நீங்கள் போட்டுக்கலாம். கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட ஒட்டாமல். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.